ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் எபிசோட்னு கூட சொல்லலாம். இந்த அனிமே சீரிஸ் பிடிச்சதுக்கு எனக்கு சில காரணங்கள் உண்டு. ஸோ அந்த காரணங்களில் இந்த எபிசோடு ஒரு காரணம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபீல் குட்டாக எடுத்திருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடை நான் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினோட பாஸ்ட்டை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி பிரேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவே ரொம்பவும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹீரோயினை ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பையனோட வீட்டுக்கு தனியாக வர்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஒரு பொண்ணு என்னோட வீட்டுக்கு வர்றது இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இந்த ரூமில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்பவும் வெக்கமாக இருக்குது. ஒரு ரூமில் 2 பேருமே மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பான் அவனோட வீட்டுக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இதை நினச்சி ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து படிப்பாங்க. இப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க புக்கை படித்து முடிச்சிடுறாங்க. சரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் வேணா உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு போய் விட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இவன் இன்னைக்கு ரொம்பவும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டான். அவன் எப்போவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவான். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் போல. அவன் என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, நான் இன்னைக்கு ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிட்டேன். அவகிட்ட ஜஸ்ட் காமனாக நான் எப்பவும் போலயே பேசவே இல்லை அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவும் நர்வஸாக இருக்கா. பிகாஸ் இந்த வருஷம் நம்ம மறுபடியும் ஒரே கிளாஸில் இருக்கணும். ஸோ ஒருவேளை ஒரே கிளாஸ்ல இல்லைனா ரொம்பவும் பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல விடு, நம்ம எப்படியும் கண்டிப்பாக ஒரே கிளாஸில் தான் இருப்போம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்களும் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸ் 1ல் இருக்கான் அண்ட் நம்ம ஹீரோயின் கிளாஸ் 3ல் இருக்கா. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரிக்கு மீட்டப் பண்ண வராங்க. என்ன, நம்ம 2 பேரும் வேறு கிளாஸ்க்கு போயிட்டோம், எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்னோட கிளாஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் கவலைப்படாத, நம்ம எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து டெய்லியும் மீட் பண்ணிக்குவோம் அண்ட் நிறைய பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்போனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ என்றைக்குமே சரி எந்த காரணத்துக்காகவும் சரி என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராமிஸ் கேட்குறா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கு ரொம்பவும் லேட்டாக வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கு கிளாஸில் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாப்பா, அவள் கூட தான் பேசிட்டு வந்தேன் அண்ட் அவள் எனக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணான். அது மட்டும் இல்லை, அவள் ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ போய் அவள் சஜஸ்ட் பண்ண புக்கு எடுத்து நம்ம ஹீரோயின் படிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஏன் இவன் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே அவங்களோட நாட்கள்லாம் போகுது. நம்ம ஹீரோயினோட கேரக்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏற்படுது. அதாவது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பழக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இல்லாதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கே வரல. ஸோ நம்ம ஹீரோவும் லைப்ரரி முடிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சாரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போவும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் உன்னை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்கிட்ட பேசாத, அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வீட்டில் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன், நாளைக்கே போய் அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சுடுங்க, என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸ்கூல் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயினும் லைப்ரரிக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு போனோன்னு நம்ம ஹீரோயினும் உள்ளே வரான். உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிட்டு, இங்கே பாரு, நேற்று நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, ஆக்சுவலாக நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரியாமல் நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான். ஆமாம், நேற்று நீ ரொம்பவும் ஓவர் தான் நடந்துக்கிட்ட, அதோட நேற்று விஷயத்துக்கு என்னை பழி வாங்குறதுக்காக தானே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லைப்ரரியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ கொஞ்ச நாளாவே என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, அதோட உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பேசிட்டே போகிறா. இப்போ நம்ம ஹீரோவும் ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டு பேசுகிறான். இப்போ அப்படியே 2 பேருமே வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நான் அவகிட்ட ரொம்பவும் ஓவராகவும் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் என்னை வெறுத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அப்படியே ரொம்ப நாள் போகுது. நம்ம ஹீரோ ஒரு புக் எடுக்கிறதுக்காக வருவான். பார்த்தா அதே புக்கை நம்ம ஹீரோயின் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. சரி ஓகே, நீனே இந்த புக் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆமாம், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி அப்படி நடந்திருக்கக்கூடாது, சரி ஓகே எல்லாத்தையுமே விட்டுருவோம், இப்போ பழையபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ அப்படியே 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், இவன் இப்போ கூட என்ன பின்னாடி விட்டுட்டு முன்னாடி வேகமாக நடந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இவன் ரொம்பவும் மாறிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. அதாவது நாளைக்கு தான் ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்கு தனியாக தான் வந்திருக்காங்க. போன தடவை இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே அவங்களோட நாட்கள் போக போக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறதே இல்லை, ஸோ பார்த்துக்கிறது கூட இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்கூலே முடிய போகுது. ஸ்கூலில் ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே தனியாக தான் இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ இல்லாதது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் இல்லை, அவனுக்கு யாருமே இல்லாமல் ரொம்பவும் தனியாக தான் இருப்பான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சரி ஹீரோனும் சரி சுத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலுமே நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேருமே ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள இன்னொருத்தங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்கூலோட ஃபைனல் டே வருது. இன்னியோட இவங்களோட மிடில் ஸ்கூல் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவால் பார்க்கவே முடியாதுன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். இந்த ஸ்கூலோட ஸ்டார்டிங்கில் தான் நான் அவளை பார்த்தேன். நானும் சரி அவளும் சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குள்ள லவ் பண்ணோம். ஆனால் இப்போ 2 பேருமே பிரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான் எங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட சாப்டர் முடிஞ்சு 2 பேருமே வந்து ஹை ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எதிர்பாராம நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா பேசுகிறாங்க. ஸோ அன்றைக்கி நடந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க லவர்ஸ் இல்லை, ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இப்படி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க லவ் பண்ண ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்து இவங்க லவ்வர்ஸ் அப்படிங்கிறதே மறந்து இப்போ இவங்க ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட சேர்ந்து படித்த புக்கை எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம மறுபடியும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ இன்னுமா அதை ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஆமாம், அன்றைக்கி நடந்த எதையுமே மறக்கலை, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நடந்த விஷயத்த மறுபடியும் பேசுகிறாங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுபடியும் பயங்கரமாக சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இவங்களோட பிரேக்கப்பில் நம்ம ஹீரோயின் மேலேயும் தப்பு இல்லை, நம்ம ஹீரோ மேலேயும் தப்பு இல்லை. இந்த பிரேக்கப் நடந்ததுக்கு உண்மையான ரீசனே நம்ம ஹீரோயின் மேலே வச்சிருக்க அதிகபட்ச லவ்வும் அண்ட் நம்ம ஹீரோ மேலே வச்சிருக்க அதிகபட்ச லவ்வும். ஸோ ஒரு லவ்வே ஒரு கட்டத்தில் ரொம்ப ஓவராக போகும்போது அது வந்து சண்டையாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் இவங்களோட லவ் வந்து ரொம்ப ஓவராக போகும்போது அதுவே வந்து இவங்களுக்குள்ள சண்டையாக மாறுது. இதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க வேணாம், பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஈகோ டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ஈகோ ஒரு லவ்வுக்குள்ளே வந்துச்சுனாலே கண்டிப்பாக பிரேக்கப் தான். ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் வந்து இவங்க 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ இவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக மீட் பண்ணுறாங்க. இதை வந்து இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலிக்காக இவங்களும் அவங்களோட லவ்வை மறந்து இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாகவே இருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பொறுமையாக வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.